ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினஞானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தலைப்பு என்னவென்று சொன்னால், பகையில்லாமல் வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலின் கீழே நாம் வேதத்தை தியானிக்கலாம், வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பகையில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மன்னிக்கிற குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பகை எதனால் வருது அப்படின்னு சொன்னால், மன்னிக்காததுனால தான் பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் உடனே அந்த பகையை விட்டு நாம் வெளியே வந்து விடுவோம். பகை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நமக்கு ஆண்டவர் மன்னிக்க முடியாதபடி தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பகையில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவ்வப்போது நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுவும் எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு மன்னித்தது போல மன்னிக்கணும்னு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு எப்படி மன்னிச்சார் அப்படின்னா, 103ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ இயேசு எப்படி மன்னிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எரிந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவேளை பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் போட்டிருந்தா நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம் எப்படி மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போ பாரு ஆனால் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம், ஆனால் என்ன செய்யறதில்ல, அவங்க செஞ்ச தவறு நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. வேறு யார்ட்டையாவது பேசும்போது, பாரு அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, கேட்டாங்க என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் மன்னிச்சிட்டேங்க, நான் அப்பயே மன்னிச்சிட்டேங்க, நான் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாதுங்க அப்படின்றோம். வேறு யாராவது, ஏங்க என்ன அவங்கள பார்த்தீங்களா, அவங்க கிடக்குறாங்க, அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், ஏன்னா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம், உடனே திரும்ப அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்? அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இது பேர் மன்னிக்கிறதல்ல. இயேசு மன்னித்தது போல மன்னிக்கணுன்றார். இயேசு எப்படி மன்னிச்சாருன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அதாவது கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அதை தூக்கி போட்டேன்றார். அப்போ எப்படி அப்போ நம்ம அடுத்தவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுங்க, வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அதை அவங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது சொல்ல ஆரம்பித்தாதான் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆகினாலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் ஆண்டவர் மன்னித்தது போல் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால், யாராவது நமக்கு துரோகம் செய்யும்போது, நமக்கு தீமை செய்யும்போது, அதை பற்றி யாராவது விசாரித்தால் அதை திரும்ப சொல்லாமல் இருப்பது பேர் தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் மன்னிக்கிறது. ஆகினாலே இந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 2வதாக, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறார்? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ தீமைக்கு தீமை செய்தால் நாம் ஜெயிக்க முடியாது, தீமைக்கு நன்மை செய்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே யாரெல்லாம் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்போ தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறதுனா எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் நம்மை பற்றி மற்ற யார்ட்டையாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாததை நம்ம மேலே குறையாகவோ குற்றமாகவோ அல்லது பழியாகவோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமும் அவர்களை பற்றி சொல்லாமல் அவங்க சொன்னதை சரி அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிறதுனால நான் கெட்டவனாகிறது கிடையாது, என்னை அவன் நல்லவன் சொன்னால் நான் நல்லவனாகிறது கிடையாது, என்னை அவன் கெட்டவன் சொன்னால் நான் கெட்டவனாகிறது கிடையாது. எப்பொழுதுமே நானாகத்தான் இருக்க முடியும், மற்றவர்கள் சொல்கிற மாதிரி நான் ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர்களை பற்றி நம்மை பற்றி அவதூறு பேசினால் நாம் அவர்களை பற்றி அவதூறு பேசாமல் அமைதியாக விட்டு விடுவது பேர் தான் நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது. அப்போ நம்மை பற்றி அவதூறாய் பேசுகிறவர்களுக்கு நாம் அவர்களை பற்றி அவதூறாய் பேசாமல் இருப்பது தான் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக நான் சாந்தமாக பேசி பழக வேண்டும். நான் பகையில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு சாந்தமாக பதில் சொல்லி பழக வேண்டும். நீதிமொழியின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்போ என்னுடைய வார்த்தை எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாந்தமாக இருக்க வேண்டும், பொறுமையாக பேச வேண்டும். நாம் கடுஞ்சொற்களை நாம் விட்டுவிட வேண்டும். கடிந்து பேசுவதை, கடுமையாக பேசுவதை நாம் விட்டுவிட வேண்டும். சாந்தமாக அமைதியாக பதில் சொல்லலாம். ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டோம்னா அது கடும் சொற்களாக இருக்கும். ஏப்பா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது சாந்தமான ஒரு பதிலாக இருக்கும். அப்போது நாம் இந்த கடும் சொற்களை உபயோகப்படுத்தும் போது தான் அவங்களும் கடும் சொற்களை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பகை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் நம்மை எதிர்த்து பேசும்போது நாம் அதை விட்டு கொடுத்து, சரி விடுங்க, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம், நான் அதுக்கு சாரி கேட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அதோட முடிஞ்சு போயிடும். அப்போ பகை வளராது. ஆகையினாலே நான் எப்பொழுதுமே சாந்தமாய் பேசி பழக வேண்டும். 4வதாக அன்பு காட்ட வேண்டும். அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம படித்தோம் அப்படின்னா அன்பை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அன்பை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ வேண்டும். அப்போ தான் நாம் பகையில்லாமல் வாழ முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு கோபப்படாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே நான் பகையில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் அன்பு காட்ட வேண்டும். நம்மை யார் எதிர்த்தாலும், நம்மை யார் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அதை சகிக்க வேண்டும். அன்பு என்பது சகிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அன்பு. யார் என்ன செய்தாலும் அதை சகித்து கொள்ள வேண்டும். அது பேர் தான் அன்பு. நான் அன்பு அப்படின்னு சொன்னால் ஏதோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய விருப்பத்தை எல்லாம் செய்கிறது பேர் அன்பு அல்ல. மற்றவர்களால் வரக்கூடிய தீமைகளை சகிப்பது பேர் தான் அவங்க மீது நாம் வைத்திருக்கிற அன்பு. அப்படி நாம் சகிக்கும்போது நாம் பகையில்லாமல் வாழ முடியும். நாம் எப்பொழுதுமே தாழ்மையாக இருந்து பழக வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். தாழ்மைன்னா என்னன்னு அடுத்தது சொல்லுது, மற்றவர்களை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பகை எப்படி வருது அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா, அவன் சொல்கிறபடி நான் நடக்கணுமா, அவனை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் பகை. அவன் என்னை விட பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது பேர் பகை அல்ல, அது சாந்தம். அப்போது நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி அவங்க தான் பெரிய ஆளாக இருந்துட்டு போகிறாங்க, பரவாயில்ல, நான் சின்ன ஆளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுவிட வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக, நம்மை விட பெரிய ஆளுன்னு சொன்னால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா பகை வராது, அந்த பகை எண்ணங்கள் வராது. அப்போது
நான் பகை இல்லாமல் வாழ வேண்டும் சொன்னால் என்னை விட மற்றவர்களை உயர்வாக எண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க மேலே நமக்கு பகை வராது. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறதுலையே பகையோடு தான் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அவனை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவனை கவனிச்சுக்கோங்க, அவனை நீங்கள் தான் கவனிக்கணும், நீங்கள் தான் அவனுக்கு புத்தி சொல்லணும், அப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்க. இது பேர் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதில்லை. ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாருன்னா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று அவரை சிலுவையில் அடித்தவர்களை, துன்புறுத்தினவர்களை, அவரை உமிழ்ந்து துப்பினவர்களை அவர் என்ன செஞ்சார்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெபம் பண்ணார். அதே மாதிரி ஸ்தேவானும் என்ன செய்தான்? ஆண்டவரே, இந்த பாவம் இவர்கள் மேலே சுமர வேண்டாம் என்று சொல்லி ஸ்தேவான் ஜெபிக்கிறான். அப்போ இதுதான் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்பது. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுவது, அது பேர் தான் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்பது. அப்படி ஜெபம் பண்ணுறது தான் பகையில்லாமல் வாழ்வது என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவன் நல்லா இருப்பானா, அவன் உருப்படியாவானா, இந்த இயேசுனார் அவனை சும்மா விட மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் விட மாட்டீங்க, நீங்களே பழிக்கு பழி வாங்குங்க, நான் பழி வாங்க மாட்டேன், இப்படி ஜெபிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இது பேர் ஜெபம் கிடையாது. அவர்களை மன்னித்து ஜெபிக்க வேண்டும். இந்த குற்றம் அவங்க மேலே சுமரக்கூடாது ஆண்டவரே, அவங்கள நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது தான் அவங்களுக்காக ஜெபிக்கிறது. அப்படி ஜெபிச்சோன்னு சொன்னால் அவங்க மேலே நமக்கு பகை இருக்காது. ஆகையினாலே நான் பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும், சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பதில் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறுதியாக நாம் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நான் மற்றவர்கள் மீது பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற ஒரு திருப்தியோடு கூட நான் வாழ வேண்டும். நமக்கு என்ன இருக்கோ, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது போதும். 1 தீமோத்தேயு 6:6 சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பிலிப்பியர் 4:12 எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 8ஆம் வசனத்தில் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று சொல்கிறார். அப்போது நமக்கு என்ன இருக்கோ அது போதும் என்கிறதான அந்த ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பழக வேண்டும். அப்படி வாழ்ந்தோன்னா வேறு யார் மேலேயும் நமக்கு பகை வராது, கோபம் வராது, மற்றவங்க மேலே நமக்கு பொறாமை வராது. நம்ம எப்போவுமே ஆண்டவர் இயேசுவை சார்ந்து வாழ முடியும். நம்ம யாரையும் நம்ம விரோதிக்காமல் வாழ முடியும். ஆகையினாலே அன்பானவர்களே, மற்றவர்களை நான் பகையில்லாமல் மற்றவர்களோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் இயேசுவை போல மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். 2வதாக, ஆண்டவர் எனக்கு மன்னித்தது போல அவர்களை நான் மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி பழிவாங்கும் எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. கடுமையான சொற்களை நாம் உபயோகப்படுத்தாமல் சாந்தமான சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்து நம்மை விட மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ணுவோம். போதும் என்கிற மனதுடனே கூட இருப்போம், பகையில்லாமல் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.